Hello friends, welcome back to G-Star Mobile Care. நான் உங்க விஜயகாந்த் பேசுறேன். இன்னைக்கான கண்டென்ட் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்கீமேட்டிக்ஸ் மொபைல் ஸ்கீமேட்டிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து கன்ஃபியூஷனா இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்க்கிறதுக்கே எனக்கு வந்து பயமா இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்தா தலைவலியா இருக்குங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதை யோசிப்பீங்க. ஸோ அந்த ஸ்கீமேட்டிக்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி வந்து நம்ம ஈஸியா வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதா இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கீமேட்டிக்ஸை நான் வந்து கொஞ்சம் பார்ட் பை பார்ட்டா எடுத்துட்டு போறேன். அதனால இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டை நான் வந்து காமிக்கிறேன். அண்ட் கண்டினியூஷனா பார்ட் 2 பார்ட் 3 இந்த மாதிரி வந்து வந்துட்டு இருக்கும். ஸோ மறக்காம இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோஸும் வந்து பாத்துருங்க. அப்பதான் இந்த வீடியோல நான் என்ன சொல்ல வரேன், ஏன்னா பழைய வீடியோட லிங்க் பண்ணி தான் இந்த வீடியோ நான் வந்து எடுத்திருப்பேன். ஸோ அதனால அந்த வீடியோஸும் பார்த்துட்டு வந்துருங்க. மொபைல் கோர்ஸ் பார்ட் 1 2 3 4 5 6 சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு சீரிஸை நான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். அண்ட் இந்த டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க வந்து பேசிக் லெவல் ஷாப் வச்சிருந்தாலும் சரி, இல்லை வந்து ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, நம்ம இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி படிக்கணுமா, போஸ்ட் டீடைல்ஸ் வேணுமா, ஸ்கிரீன் தெரியும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஸ்கீமேட்டிக்ஸ் பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஸ்கீமேட்டிக்ஸ் பற்றி இதுக்கு முன்னாடி ஐடியா இல்லை அப்படிங்கும் போது நீங்கள் வந்து அதை வந்து ஒரி பண்ணிக்காதீங்க, சரிங்களா? இப்போ நம்ம சொல்லித்தர ஸ்டெப்ஸும் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செக்ஷன்ஸ், அதாவது ஸ்கீமேட்டிக்ஸில் நிறைய செக்ஷன்ஸ் நமக்கு வந்து இருக்குது. ஸோ அப்படி நம்ம பார்க்க போகிற செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எம்பிஎஸ் அப்படிங்கிற செக்ஷன். ஆல்ரெடி நான் பவர் ஐசி பற்றி இந்த ஒரு எஸ்எம்பிஎஸ் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை கண்டினியூஷன் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து ஸ்கீமேட்டிக்கில் நம்ம எப்படி அதை பார்க்குறது அப்படிங்கிறத உங்களால் நல்லா லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்கீமேட்டிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்கீமேட்டிக்ஸ் அண்ட் சர்வீஸ் மேனுவல் அப்படிங்கிற காலமில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்துட்டு டயக்ராம் அண்ட் லேஅவுட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது ரெண்டுத்தையுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இந்த லே அவுட் அப்படிங்கிறது என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த லே அவுட் பார்த்தோன்னே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த போர்டை தான் நம்மளால் வந்து நம்ம இதை தான் வந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ இந்த போர்டில் நம்மளால் வந்து இப்படி தான் பார்க்க முடியும். அந்த லே அவுட்டை வச்சு தான் நம்மளால் வந்து போர்டில் எந்தெந்த காம்பனன்ட்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்குது, எப்படி பொசிஷன் ஆயிருக்கு, அதோட சீரியல் நம்பர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கலாம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐசியோட பொசிஷனாக இருக்கட்டும், நீங்கள் வந்து எல்லாமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டிய நோட்ஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் யூன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த யூன் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐசி அப்படிங்கும் போது அது கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா யூ அப்படிங்கிற சீரியல் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து யூ அப்படின்னாலே நீங்கள் வந்து ஐசி அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கனெக்டர்ஸ், அதாவது ஒரு கனெக்டர், அதாவது வந்து டச் கனெக்டர், கேமரா கனெக்டர், ஆன் ஆஃப் கனெக்டர், இந்த மாதிரி கனெக்டர் அப்படின்னாலே அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜேல வந்து ஸ்டார்ட் ஆகும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சீன் வந்து ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா? அதே டைமில் வந்து ரெசிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்னு வரும், ஓகேங்களா? காயில் வந்து பார்த்திங்கன்னா எல்லுன்னு வரும், ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் நமக்கு வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிரவுண்டு, சரிங்களா? டெஸ்ட் பாயிண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ ஐசிக்கு யூ, ஓகேங்களா? கெப்பாசிட்டர்ஸ்க்கு, ரெசிஸ்டருக்கு ஆர், டயோடுக்கு டி, ஓகேங்களா? காயிலுக்கு எல் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இந்த லே அவுட் அப்படிங்கிறது நமக்கு புரிகிற மாதிரி லே அவுட்டாக இருக்குது. பட் ஆனால் இதோட கனெக்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல எதுவுமே இருக்காது இல்லையா? ஸோ இதோட கனெக்ஷன்ஸ் எப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறதுலாம் நமக்கு நல்லா தெரியாது. ஸோ அதனால் வந்து நம்ம டயக்ராமுக்கு போயிடலாம், ஓகேங்களா? ஸோ இந்த டயக்ராமில் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஐசிக்குள்ளே 4.2 வோல்ட் விபிஹெச் பவர் போகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது வந்து ஜஸ்ட் போகுது, வெளியே எஸ்எம்பிஎஸாக வருது அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அது கம்ப்ளீட்டாக எப்படி வந்து இப்போ நமக்கு போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ நான் வந்து பவர் ஐசி எடுத்துக்கிறேன். ஸோ பவர் ஐசியில் இங்கே பாருங்கள் PM439, அதாவது இந்த பவர் ஐசியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா PM439. அதில் எஸ்எம்பிஎஸ் அப்படிங்கிற செக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பொதுவாக ஸ்கீமேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இன்ஜினியரிங் கான்செப்ட்டில் நமக்கு வந்து போட்டிருப்பாங்க. எப்படி அப்படின்னா ஒரு இன்ஜினியரிங்கில் வந்து நம்ம ஒரு பிளானிங் பண்ணுறோம் அப்படிங்கும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷீட் இருக்கும். இந்த ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கார்னரில் நம்ம என்ன பிளான் பண்ண போகிறோம், அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத கார்னரில் கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் படி தான் இந்த பேஜில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம வந்து டயக்ராம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சேம் அதே மாதிரி தான் வந்து மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இங்கே என்ன கேட்டகரிஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்களோ அதை வந்து இந்த கார்னரில் கொடுத்துருப்பாங்க. இப்போ பவர் மேனேஜ்மெண்ட்டில் PM439 எஸ்எம்பிஎஸ் பற்றி மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஐசி வந்து ஒரு 5-6 செக்ஷனாக உள்ள இருந்தாலுமே இப்போ எஸ்எம்பிஎஸ்ங்கிற செக்ஷன் மட்டும்தான் இந்த பேஜில் இருக்கும். இல்லை இந்த எஸ்எம்பிஎஸ்க்கு அடுத்தது எல்டிஎஸ் பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள், நெக்ஸ்ட் பேஜ் வந்து எல்டிஎஸ் இருக்கும், ஓகேங்களா? அதுக்கு அடுத்த பேஜ் வந்து பாருங்கள் கோடக், அதாவது பவர் ஐசிக்குள்ளேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ செக்ஷன்ஸ் ஃபுல்லாக இன்பில்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் இது மாதிரி சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அது எப்படிங்கிறத ஒவ்வொரு பேஜ்லையும் தனித்தனியாக தான் கொடுத்துருப்பாங்க. அட் எ டைமில் எல்லாமே கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஸ்கீமேட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இப்போ வந்து எஸ்எம்பிஎஸ் அப்படிங்கிற செக்ஷன்ஸில் இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு
நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் டீட்டெயில்டாக நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ஐசி ஓகேங்களா. இந்த ஐசியில் லெஃப்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டாகவும், ரைட்டில் இருக்கிறதுலாம் வந்து அவுட்புட்டாகவும் நம்ம வந்து பார்க்குறோம் ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே டைமில் இந்த ஐசியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் கார்னரில் வந்து கொடுத்துருப்பாங்க. அட் த சேம் டைம் இந்த நேமுக்கும் இந்த நேமுக்கு என்னங்க வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த நேம் வந்து ஸ்கிமேட்டிக்கில் இருக்க சீரியல் நேம் ஓகேங்களா. இந்த நேம் தான் நம்ம ஐசியோட ஒரிஜினல் நேம், அதாவது PM439 அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. இப்போது இந்த PM439ல VPH பவர் உள்ள வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருந்தோம். இங்கே பாருங்க, VPH பவர் நமக்கு இந்த பவர் ஐசிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஓகேங்களா, நமக்கு வந்து ஒரு ஜீனர் டையோடு போட்டு கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு கெப்பாசிட்டர் போட்டு கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க, ரெண்டாவது கெப்பாசிட்டர் போட்டு கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இந்த கெப்பாசிட்டரை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா VPH பவர் 4.2 வோல்ட் உள்ளே போகுது அப்படிங்கும் போது இந்த கெப்பாசிட்டர் வழியாக நீங்கள் வந்து மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த 2 பேஜையும் நான் வந்து கம்பைன் பண்ணிக்கிறேன். இந்த கம்பைன் பண்ணிக்கிறது மூலமாக நம்ம வந்து எந்த ஒரு காம்பனண்ட்டை செலக்ட் பண்ணாலும் இல்லை எந்த ஒரு கனெக்ஷன் செலக்ட் பண்ணாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அட் ஏ டைமில் காமிக்கிறது தான் இந்த கம்பைனோட ஒரு ஸ்பெஷல் இதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன். ஸோ அகைன் வந்து நான் SMPS செக்ஷனுக்கு வந்துடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டயோடில் இருந்தோம். இப்போ VPH பவர் ஐசிக்குள்ளே போகும்போது ஒரு டயோடு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அது இந்த போர்டில் எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒரு இடத்துல ஜூம் பண்ணிக்கோங்க. இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். அந்த டயோடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். பாருங்கள் டயோடு ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 4.2 வோல்ட் ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா C1404 இந்த கெப்பாசிட்டி எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. அதாவது பவர் ஐசி கிட்ட இந்த இடத்துல இருக்குது ஓகேங்களா. இது நம்ம இன்னும் சிம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா இது நம்ம போர்டில், அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு லேஅவுட்டாக பார்த்துட்ருக்கோம். இது நம்ம போர்டில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே, நம்ம வந்து இதை ஒரு போர்டில் பார்த்துட்ருக்கோம். இப்போ Redmi 8 ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஐசிக்கு கீழே, அதாவது இந்த பவர் ஐசிக்கு கீழே இந்த கெப்பாசிட்டர் ஓகேங்களா. ஸோ இந்த பவர் ஐசிக்கு கீழே இந்த கெப்பாசிட்டர், அப்போ இந்த கெப்பாசிட்டரில் VPH பவர் இன்புட் ஆகுது ஓகேங்களா. புரியுதுங்களா. ஓகே, அட் த சேம் டைம் இந்த கெப்பாசிட்டர் அதுக்கு அப்படியே இந்தாண்ட எண்டு ஓகேங்களா. ஸோ பாருங்கள், அதுக்கு அப்படியே இந்தாண்ட எண்டு ஓகேங்களா. ஸோ இந்த கெப்பாசிட்டர்லேயும் நமக்கு VPH பவர் இன்புட் ஆகுது. ஓகே, அட் த நெக்ஸ்ட் டைம் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து 64 and 65 VDD S1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதே மாதிரி கிரவுண்ட் S1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதாவது 64 and 65 பின்னில் நமக்கு இந்த 4.2 வோல்ட் நமக்கு உள்ளே போகுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று போட்டிருக்காங்க ஓகேங்களா. இந்த கெப்பாசிட்டர் இது என்ன வோல்டேஜ் வந்து நமக்கு இன்புட் ஆகுது, என்ன வந்து அவுட்புட்டாக வருது அப்படிங்கிறத பாருங்கள். இங்கேயே நமக்கு ஐடியா கொடுத்துருப்பாங்க. இந்த பவர் ஐசியோட இந்த கெப்பாசிட்டர் வழியாக ஓகேங்களா VPH பவர் ஆல்ரெடி வந்துருச்சு. வந்து அந்த VPH பவர்லேருந்து தனியாக ஒரு கெப்பாசிட்டர் ஃபில்டர் பண்ணி அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம 64 and 65 பின் இன்புட் ஆச்சு அப்படின்னா நமக்கு அவுட்புட்டில் வோல்டேஜ் ஸ்விட்சிங் ஆகிட்டு நமக்கு ஒரு காயில் போட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து S1 அப்படிங்கிறது நமக்கு வந்து வருது ஓகேங்களா. S1 அப்படிங்கிறது எத்தனை வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 0.8 வோல்டேஜ் ஓகேங்களா. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து சேம் ஆஸ் இட் இஸ் இந்த VPH பவர்லேருந்து தனியாக ஒரு கெப்பாசிட்டர் போட்டு 105 and 106 நமக்கு இன்புட் ஆகுது அப்படின்னா நமக்கு S2 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்சிங் ஆகி நமக்கு ஒரு காயில் போட்டு ஓகேங்களா. இந்த காயிலை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இதுதான் வந்து S2 காயில் ஓகேங்களா. அட் த சேம் டைம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இதுதான் வந்து S1 காயில் ஓகேங்களா. இப்போ இதில் S2 அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா 0.8 வோல்டேஜ் அப்படிங்கிறது வருது. அப்போ என்னென்ன வோல்டேஜ் எங்கெங்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத அவங்களே வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க ஓகேங்களா. அட் த சேம் டைம் நமக்கு இதே VPHலேருந்து இன்னொரு கெப்பாசிட்டர், நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஒரே VPH தான், அதை ஒவ்வொரு கெப்பாசிட்டராக தனியாக லைன் எடுத்து அதை ஒவ்வொரு பின்னில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்புட் கொடுத்துட்டு அவுட்புட்டில் அது வருதா அப்படிங்கிற செக் பண்ணுறது தான் இந்த ஒரு பாயிண்ட் ஓகேங்களா. இப்போ வந்து 165 and 179 வந்து நம்ம இன்புட் ஆச்சு இந்த கெப்பாசிட்டர் வழியா அப்படின்னா உங்களுக்கு S3 அப்படிங்கிறது கிரியேட் ஆகும் ஓகேங்களா. S3 அப்படிங்கிறது நமக்கு வந்து வெளியே வரும்போது ஒரு காயில் போட்டு வரும் ஓகேங்களா. பாருங்கள், L1403 இந்த காயில் போட்டு நமக்கு வந்து S3ல 1.2 வோல்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வருது ஓகேங்களா. அட் த சேம் டைம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் VPH பவர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 12, 13, 26 பின்னில் S4 அப்படிங்கிற இன்புட் நம்ம வந்துச்சு அப்படின்னா நமக்கு S4 ஸ்விட்சிங் ஆகிட்டு இந்த காயில் வழியாக S4ல நமக்கு 2.05 வோல்ட் நமக்கு வந்து வரும் ஓகேங்களா. அட் ஏ டைமில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக அதே VPH பவர் ஒரு கெப்பாசிட்டர் போட்டு 157, 171, 185 அப்படிங்கிறதுல இன்புட் ஆச்சு அப்படின்னா நமக்கு S5 வந்து கிரியேட் ஆகுது. இந்த இடத்துல நீங்கள் ஒன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல S5வும் ஓகேங்களா, S5வும் S6ஐயும் ஒன்றா இணைச்சிருக்காங்க. அப்போது S5ல வந்து 157, 171, 185ல நமக்கு வந்து VPH இன்புட் ஆகிற மாதிரி S6க்கான 154, 168, 182லையும் இன்புட் ஆச்சு அப்படின்னா இது ரெண்டும் காமனாக நமக்கு ரெண்டு காயில், அதாவது S5க்கு ஒரு காயில், இது பாருங்கள் S5 காயில்,
அண்ட் இது வந்து S6 காயில் சரிங்களா. இது காமனாக நம்ம கனெக்ட் பண்ணி இது ரெண்டும் சேர்த்து சரிங்களா வோல்டேஜ் ரெகுலேஷன் S5 அண்ட் S6 சேர்த்து நமக்கு 0.8 வோல்ட் வந்து நமக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா SMPSல நம்ம இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்க்குறோம் ஓகேங்களா. இப்போ SMPS அப்படிங்கும் போது நீங்கள் இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்ததுன்னா உள்ளே போனோடனே நமக்கு SMPS வெளியே வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாதுங்க. அதாவது இதில் இருக்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு இன்புட் அதாவது இந்த VPHலேருந்து இந்த கெப்பாசிட்டர் வழியாக ஒவ்வொரு இடத்துக்கும் இன்புட் ஆகுது இல்லைங்களா. அந்த இன்புட்டில் ஏதாவது ஒரு லைன் கட் ஆச்சு அப்படின்னாலும் நமக்கு அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதோட எஃபெக்ட் வந்து இருக்காது. ஸோ அப்படி இருக்கிறதுனால நம்ம இன்புட்டையும் செக் பண்ணணும், அவுட்புட்டையும் செக் பண்ணணும். இப்போ புரியுதுங்களா ஒரு பவர் ஐஸை சுற்றி நமக்கு ஏன் இத்தனை கெப்பாசிட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு விதமான இன்புட் கெப்பாசிட்டருங்க. அதே மாதிரி அவுட்புட் ஆகும்போது ஒரு காயில் வழியாக தான் அவுட்புட் ஆகுது. இதனால தான் பவர் ஐசி சுற்றி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டில் வந்து நிறைய கெப்பாசிட்டர்ஸும் அவுட்புட்டில் நிறைய கெப்பாசிட்டர்ஸும் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா காயில்ஸும் வந்து இருக்குது. ஸோ ஒரு பவர் ஐசி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கும் போது இந்த SMPS நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கனாவே பவர் ஐசி சுற்றி காயிலாக இருக்குது அப்படிங்கும் போதே நீங்கள் வந்து SMPS செக்ஷன் அப்படிங்கிறது ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு செக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா SMPS நமக்கு வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் அடுத்த செக்ஷனில் நம்ம LDOs பற்றி பார்ப்போம். அண்ட் மேற்கொண்டு நீங்கள் வந்து ட்ரைனிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது வந்து நம்ம கிளாஸஸ் வந்து 15 days போயிட்டுருக்கு. இப்போ நான் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா புரியுது அப்படின்னா இந்த ஸ்கிமேட்டிக்ஸே இன்னும் நீங்கள் டெப்த்தாக கற்றுக்கலாம், இன்னும் நிறைய பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் தெரியும், இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபீல்டில் நம்மள மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல இன்னும் நிறைய வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Gopinath. Thank you.